ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேசரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே நல்லா ஹாட் வாட்டர் வச்சதுக்கப்புறம் ரவா மிக்ஸ் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து ரவாவை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து இந்த ரவையை வந்து வறுக்கணும். நம்ம ரவையை வந்து எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வெந்து நல்லா ஒரு பூத்து வரும்போது தான் அந்த கேசரியோட டேஸ்ட்டு வந்து வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பைனாப்பிள் கேசரி, அப்புறம் ஃப்ரூட் கேசரி, அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான கல்யாண வீட்டு கேசரி, அப்புறம் வந்து அடையார் ஆனந்தபவன் கேசரி, இப்படி டிஃப்ரெண்ட்டான கேசரிலாம் செய்கிறாங்க. என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் இந்த ரவை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1க்கு 3 கப்பு அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி இந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கேசரி வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கட்டி தட்டாமல் என்ன செய்யணும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், 1 கப்பு ரவைக்கு வந்து 3 கப்பு அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியை வந்து இந்த ரவாயை வந்து நம்ம நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ரவை வந்து பூத்து இந்த மாதிரி வருது பாருங்கள். வரும்போது நம்ம வந்து 1க்கு 1 அந்த அளவுக்கு தான் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து சர்க்கரையை வந்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு இந்த ரவையும் வெந்திருக்கும் இல்லையா, அப்போ அடி பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக வந்து மைல்டாக வந்து கை எடுக்காமல் நம்ம வந்து இது கூட வந்து கிளறிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் கேசரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்தும் செய்யலாம், நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்தும் செய்யலாம். அதுக்கப்புறம் நான் பைனாப்பிள் கேசரியுமே நான் செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நான் ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் வந்து இதை சேர்த்துருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணாலே பிடிக்காது. அவங்க வந்து குங்குமப்பூ வந்து வாட்டரில் போட்டு தான் கூட சேர்க்க சொல்லுவாங்க. என்கிட்ட இன்றைக்கி வந்து குங்குமப்பூ வந்து இல்லை, அதனால் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வந்து நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அன்ஹெல்தி தான். இருந்தாலும் வந்து பசங்க கொஞ்சம் கலராக இருந்தால் தான் கேசரி அப்படிங்கிறத டிசைட் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இது எல்லாமே. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் அந்த கேசரி. அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பட்டரை வந்து நல்லா இது மாதிரி உருக்கி வச்சுருந்தேன் நெய், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு பிரசாதமாக ஒரு பேக்கெட் நெய் கொடுத்தாங்க. அந்த நெய் வந்து பயங்கர ஸ்மெல்லாக வந்து நல்ல ஒரிஜினல் நெய்யாக இருந்தது. அதையுமே கொஞ்சோண்டு அது மேலே ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஸ்மெல்லு, இந்த நம்ம பட்டர் நெய்யை சேர்க்குறதோட இந்த ஐயப்பன் கோவில் நெய் வந்து பயங்கர வந்து ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதுவுமே சேர்த்துக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து மேலே அப்படியே பிரிஞ்சு வரும்போது அந்த பாருங்கள் கேசரியுமே நல்லா வெந்துடும். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.